வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி? இந்த கேள்வியை நாம எல்லாருமே அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்கிற ஒரு சந்தைக்கு ஒரே வரியில எப்படிங்க பதில் சொல்றது? அங்கதான் நமக்கு உதவுது பங்குச்சந்தை குறியீடு. சரி, அதுனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா இந்த பகுதியில பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, முதல்ல ஒரு முக்கியமான பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லா இன்வெஸ்டரும் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை இது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறுச்சா இல்ல இறங்குச்சா கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருக்குல்ல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு பதில் சொல்றது உண்மையிலே அவ்வளோ ஈஸியா? நிஜமாவே இதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது வெறும் 10-20 கம்பெனிகள் இருக்கிற இடமில்ல. அது ஆயிரக்கணக்கான நிறுவனங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய உலகம். உதாரணத்துக்கு நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது என்எஸ்சில மட்டுமே பாத்தீங்கன்னா 5000க்கு மேல கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட்டோட நிலைமைய தெரிஞ்சுக்க இந்த 5000 ஸ்டாக்கையும் ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறது சாத்தியமே இல்லதானே? ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான தீர்வு இருக்கு. அதுதான் பங்குச்சந்தை குறியீடு. பங்குச்சந்தை குறியீடுங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி தாங்க. அது என்ன பண்ணுனா, மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கம்பெனியும் பார்க்காம ரொம்ப முக்கியமான டாப் கம்பெனிகளை மட்டும் ஒரு குரூப்பா எடுத்துக்கும். அந்த குரூப்போட செயல்பாட்டை வச்சு ஒரே ஒரு நம்பரை உருவாக்கும். அந்த ஒரு நம்பர் ஏறுனா ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் பாசிட்டிவா இருக்கணும், இறங்குனா நெகட்டிவா இருக்கணும். நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்க ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ தனித்தனியா ட்ராக் பண்ண வேண்டிய கஷ்டமே இல்ல. சிம்பிளா அந்த ஒரே ஒரு நம்பரை மட்டும் பார்த்தா போதும், மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு ஒரே பார்வையில தெரிஞ்சுக்கலாம். இதோட சிம்பிளிசிட்டி தான் இதோட மிகப்பெரிய பவர். சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நாம அடிக்கடி நியூஸ்ல கேக்குற 2 முக்கியமான இண்டெக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட 2 பெரிய இண்டெக்ஸ், ஒன்னு நிஃப்டி 50, இன்னொன்னு சென்செக்ஸ். நிஃப்டிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 50 கம்பெனிகளையும், சென்செக்ஸ்ங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 30 கம்பெனிகளையும் குறிக்குது. ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நிஃப்டி ஒரு டைரக்ஷன்லயும் சென்செக்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் போறத நீங்க பார்க்கவே முடியாது. 1-2% இறங்கும்போது இன்னொன்னு 2% ஏறுற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அதனாலதான் ரெண்டுமே இந்தியன் மார்க்கெட்டோட பல்ஸ தெரிஞ்சுக்க ரொம்ப நம்பகமான டூல்ஸா இருக்கு. ஓகே, இதெல்லாம் சரி. ஆனா இந்த இண்டெக்ஸை வச்சு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இதனால என்ன யூஸ்? வாங்க பார்க்கலாம். முதலீட்டாளர்களுக்கு இதனால 2 பெரிய பெனிஃபிட் இருக்கு. முதல்ல பெஞ்ச்மார்க்கிங். அப்படின்னு என்னன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ, அதாவது உங்க முதலீடுகள் மார்க்கெட்டை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இந்த நிஃப்டி மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஒரு அளவுகோலா இருக்கும். 2வது ட்ரேடிங். ஆமா, நீங்க இந்த இண்டெக்ஸையே ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் மூலமா டைரக்டா வாங்கலாம், விற்கலாம். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா, இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்க போர்ட்ஃபோலியோட ஃபைனல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. நீங்க மார்க்கெட்டை ஜெயிச்சிங்களா இல்ல தோத்தீங்களான்னு இது பட்டுன்னு சொல்லிடும். இண்டெக்ஸ்னா வெறும் நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும் இல்ல, இதுக்குள்ள இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். ஆமாங்க, ஒவ்வொரு துறைக்கு ஒன்னு ஸ்பெஷலா இண்டெக்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டின்னு ஒன்னு இருக்கு. அது பேங்கிங் செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு காட்டும். அதே மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸை கண்காணிக்கவும் தனித்தனி இண்டெக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி துறைவாரியா இண்டெக்ஸ் இருக்கிறதுனால என்ன ஃபைதான்னா, நம்ம எக்கானமியோட ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி நல்லா ஏறுதுன்னா நம்ம நாட்டுல பேங்கிங் செக்டார் சூப்பரா வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு துறையோட ஹெல்த்தையும் நம்மால ட்ராக் பண்ண முடியும். இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம்? இண்டெக்ஸ்ங்கிறது மார்க்கெட்டோட ஒரு போட்டோ, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரிதான்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா ஒரு போட்டோ எப்பவுமே முழு கதையும் சொல்லுமா? சொல்லாதுதானே. அப்போ இந்த இண்டெக்ஸ், இந்த போட்டோ நம்ம கிட்ட காட்டாத, அது தவிர விடுற முக்கியமான கதைகள் என்னவா இருக்கும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க.